தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சின்னதான ஒரு சிக்கு கோலம் தாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 5.3 வருஷம் 3ல் முடிகிறதுங்க இந்த கோலம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் கோலமும் போடுறதில்ல. பட் ஆனால் கோலம் போட்டால் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் தெரியுமா? நம்ம எப்போல்லாம் வீட்டில் லோன்லியாக இல்லை மன உளைச்சலாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் ஒரு நோட் புக் எடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டால் கூட மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் வந்து பார்ப்பாங்கள்ல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் இருக்க டைமில் நிறைய பேர் இப்போல்லாம் ரீல்ஸு அந்த மாதிரிலாம் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் வந்து தெரியுதோ தெரியலையோ ரெஃபரன்ஸ் எடுத்து கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். மைண்டுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட க்ரியேட்டிவ் திறமையும் அதிகமாகும். இப்போ ஒரு 5 புள்ளி வச்சு ஒரு கோலம் போடுறோம். அதை சுற்றி ஒரு பார்டர் போடலாம் அப்படின்ற ஒரு க்ரியேட்டிவ்னஸும் நமக்கு வரும். நிறைய பேர் இப்போல்லாம் கோலம் போடுறதில்ல. இப்போ இருக்க ஜெனரேஷனில் இருக்கவங்க கூட கற்றுட்டு போடுறாங்க. இந்த 90s கிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சா கூட தெரிலன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றிங்க.